Dear principals of Polytechnic and Engineering Colleges, நாளைக்கு ஆஃப்டர்நூன் 4 to 8 இஸ் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபங்க்ஷன். அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்ற அந்த ஹெட்டிங் கீழே ஒரு ஒரு மாபெரும் ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க. அதில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்கலாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. போத் இன்ஜினியரிங் அண்ட் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்கலாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடக்குது. இதை நம்ம லிங்க் ஷேர் பண்ணுவோம். அந்த லிங்க் எல்லா காலேஜஸ்லையும் நீங்கள் யூ ஷுட் என்ஷூர் தட் இட் இஸ் ஸ்க்ரீன்டு. லைவ் ஸ்க்ரீனிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ காலேஜில் 4 to 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. அண்ட் ஸ்க்ரீனிங் நடக்கணும். ஏதாவது ஒரு சென்ட்ரல் பிளேஸில் நீங்கள் அந்த ஸ்க்ரீனிங் ஏற்பாடு பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க வைக்கணும். இதுக்கு உண்டான ஃபோட்டோகிராஃப்ஸ் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், குரூப்லேயே ஷேர் பண்ணுங்கள். ஆல் பிரின்சிபல்ஸ் கைண்ட்லி டேக் நோட். இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அவங்களுடைய பெனிஃபிட்டுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. எவ்வளோ பேர் இது ரொம்ப வித்தியாசமான ப்ரோக்ராமு. பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸே பேச போகிறாங்க. நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே இந்த திட்டங்களை பற்றி பேசுவாங்க. தமிழ் புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வன், அப்புறம் சிஎம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், இதிலெல்லாம் எப்படி அவங்க பெனிஃபிட் ஆனாங்கன்னு பேச போகிறாங்க. ஸோ வாட்ச் பண்ணுங்க. இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ப்ளீஸ் அரேஞ்ச் ஃபார் ஸ்க்ரீனிங் இன் ஆல் த கேம்பஸஸ் அண்ட் சென்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ். தேங்க்யூ. இது அப்பட்டமான தேர்தல் பிரச்சாரமா இல்லையா?